Good morning, students. Today topic is going on tissue level of organization யூனிட்டில் வந்துட்டு ஸோ நம்ம இப்போது இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு சார் கனெக்டிவ் டிஷ்யூவில் 2 டைப் உங்களுக்கு நடத்தியிருப்பார். ஸோ என்னென்னு உங்களுக்கே தெரியும், லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. லாஸ்ட்டு ஃபைனலாக வந்துட்டு ஸ்பெசிஃபிக் கனெக்டிவ் டிஷ்யூ. இது 3 சேர்ந்து தான் கனெக்டிவ் டிஷ்யூ. அதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ சார் வந்து லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவை உங்களுக்கு ஆல்ரெடி நடத்தியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்றது என்னென்னா, கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர் ஸோ வந்து அடர்வான இணைப்பு தசு அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூலேயே 3 டைப்ஸ் இருக்குது, நோட்டட் பண்ணிக்கோங்க. டென்ஸ் ரெகுலர், டென்ஸ் இர்ரெகுலர் அண்ட் தென் எலாஸ்டிக் ஃபைனலாக. ஸோ இந்த மூணு டிஷ்யூவும் தான் வந்துட்டு டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்கிறாங்க. இந்த டென்ஸ் ரெகுலர் இர்ரெகுலர் இந்த டிஷ்யூவெல்லாம் எந்தெந்த பார்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இன் அவர் ஹியூமன் பாடி அப்படின்றது தான். ஸோ இது நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இதில் ஒவ்வொரு போன்ஸு காட்டிலன்ஸ் உங்களுக்கே தெரியும், குருத்தெலும்பு, எலும்பு இந்த மாதிரி இருக்கிற ஓகே. ஸோ டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூனா ஃபைபர்ஸ் அண்ட் வைப்ரோபிளாஸ்ட் ஆர் கம்பேக்ட்லி பேக்டு ரொம்ப டைட்டாக வந்துட்டு நம்ம டிஷ்யூ வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ஓரியன்டேஷன் ஆஃப் ஃபைபர்ஸ் ஸோ ரெகுலர் ஆர் இர்ரெகுலர் பேட்டர்ன் அண்ட் இஸ் கால்டு டென்ஸ் ரெகுலர் அண்ட் டென்ஸ் இர்ரெகுலர் டிஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டென்ஸ் அடர்வு இணைப்பு திசானது எப்படி இருக்குன்னா, முறையான திசாவும் இருக்கலாம், முறையற்ற திசுவாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சீரான இணைப்பு திசு, சீரற்ற இணைப்பு திசு அப்படிங்கிறது தான் இந்த மீனிங் டென்ஸ் ரெகுலர், டென்ஸ் இர்ரெகுலர் அப்படிங்கிற இடத்துல. ஸோ இந்த டிஷ்யூ வந்துட்டு பிட்வீன், அதாவது என்னென்னா இங்கே பாருங்கள், டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ primarily contain collagen fibers, அன்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னா, ரோ பிட்வீன் மெனி பேரலல் பண்டில்ஸ். பேரல்லாம் உங்களுக்கு தெரியும், 2 அப்படியே பண்டிலாக வந்து டிஷ்யூ வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அந்த டிஷ்யூ இப்போ நம்ம ஃபியூ எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மேஜர் செல் டைப் அப்படின்னு சொன்னாவே ஃபைப்ரோபிளாஸ்ட்டு தான். ஸோ 1 மார்க்கில் மேஜர் செல் டைப்பு கனெக்டிவ் டிஷ்யூவில் மேஜர் செல் டைப் ஆஃப் என்னன்னு கேட்டாங்கன்னாவே நீங்கள் ஃபைரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணுங்கள். இட் அட்டாச் மசில்ஸ் அண்டு போன்ஸ் அண்டு வித் ஸ்டாண்ட் கிரேட் டென்சியல் ஸ்ட்ரெஸ் வென் புல்லிங் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு இன் எ ஒன் டைரக்ஷன். அதாவது என்னென்னா, இந்த கனெக்டிவ் டிஷ் இஸ் ப்ரெசன்ட் இன் டெண்டான்ஸ் அப்படின்னா தசை நான். ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஸ்கெலிட்டல்ஸ் மசில்ஸ் வந்து போன் அந்த இதெல்லாம் வந்து அட்டாச் ஆகிருக்கும், நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் கனெக்டிவ் டிஷ்யூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் டெண்டான்ஸும் லிகமெண்ட்ஸும், அதாவது தசை நானும் லிகமெண்ட்ஸும் வந்துட்டு நம்ம ஸ்கெலிட்டஸ் மசில்ஸோட அட்டாச் ஆகிருக்கும். தசை நான் வந்து ஸ்கெலிட்டஸ் மசிலோடைய அட்டாச் ஆகிருக்கும். அண்ட் தென் லிகமெண்ட்ஸ் ஆல்சோ ஒன் போன் டு அனதர். இந்த லிகமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு போன்லேருந்து அனதர் போன் வரைக்கும், ஒரு போன் அதாவது ஒரு எலும்பும் ஜாயின் பண்ணுறதுக்குள்ள அட்டாச் ஆகிருக்கும். அந்த நெக்ஸ்ட் ஒன்றுமா இங்கே பாருங்கள், dense irregular connective tissue have bundle of thick collagen fibers and fibroblasts which are arranged irregularly. இந்த டென்ஸ் இர்ரெகுலரில் எப்படி இருக்குன்னா, அப்படியே வந்துட்டு இர்ரெகுலராக வைப்ரஸும் இந்த கொலாஜன் வைப்ரஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட்டும் இர்ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கும். ரெகுலரில் வந்து ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கும். டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூவில் இர்ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கும். இதுலேயும் இந்த மேஜர் செல் டைப் ஆஃப் தான் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் தான். இட் இஸ் அபிள் டு வித் ஸ்டாண்ட் டென்ஷன் எக்ஸ்டர் டு மெனி டைரக்ஷன் அண்ட் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த். சம் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட். இதுலேயும் நிறையா ஸ்ட்ரக்சரலான ஸ்ட்ரென்த்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அந்த டென்ஷன் அந்த வைப்ரோபிளாஸ்ட்டு. ஸோ சம் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட். இதில் வந்துட்டு இந்த இர்ரெகுலர் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் கூட சில எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்றாங்க. இட் இஸ் ஃபவுண்ட் இன் த ஸ்கின் ஆஸ் த லெதர்லி டெர்மிஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஃபைப்ரஸ் கேப்சூல் ஆஃப் ஆர்கன்ஸ் சச் எஸ் கிட்னி. ஸோ இந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் எங்கெல்லாம் ஃபவுண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ஆஃப் த லெதரி டெர்மிஸ், நம்மளோட ஸ்கின் பகுதி, தோலோட பகுதியும். அண்ட் தென் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கன்லன்னு என்னென்னா கிட்னி, போன், கார்டிலேஜ், மசில்ஸ், நர்வ்ஸ் அண்ட் ஜாயிண்ட். நர்வ்ஸில் எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் ஆகிருக்கிற இடத்துல எல்லாமே இந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டு. இந்த எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஃபைப்ரஸ் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் அண்ட் தென் கிட்னி, போன், கார்டிலேஜ், மசில்ஸ், நர்வ்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ், இதை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று எலாஸ்டிக் கனெக்டிவ்.
இப்போ அது ரெண்டும் பார்த்தது வந்துட்டு டென்ஸ் இரெகுலர் பார்த்தோம். இப்போ வந்துட்டு எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன்மா tissue contains அந்த எலாஸ்டிக் டிஷ்யூ கண்டெயின் ஹை ப்ராப்பர்ஷன் ஆஃப் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ். இதில் எலாஸ்டிக் ஃபைபர்ஸில் டிஷ்யூ கண்டக்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இட் அலோஸ் அ ரிகாயில் ஆஃப் டிஷ்யூ ஃபாலோயிங் இஸ் ஸ்ட்ரெச்சிங். ரொம்பவுமே எப்படி சொல்கிறேன்னா அந்த நீங்கள் இதில் பாருங்கள் இமேஜில் தெரியும். அந்த டிஷ்யூ பார்த்திங்களா, கம்பேர்ட் போன் டிஷ்யூ, போன் ஆஸ்டியோபிளாஸ்ட். இந்த போனில் இது பார்த்திங்கன்னா கார்டிலேஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குருத்தெலும்பு. போன்னா உங்களுக்கே தெரியும் எலும்பு. இந்த குருத்தெலும்பு இதில் வந்துட்டு இந்த கான்ட்ரோசைட்ஸ் அப்படின்ற செல்ஸ் வந்துட்டு ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இதான் வந்துட்டு என்னென்னா கொலாஜன் ஃபைபர்ஸ். இதெல்லாம் வந்துட்டு தான் இந்த டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூனா இந்த இம்பார்ட்டன்ஸ் இந்த மூணும் வந்துட்டு பார்த்திங்கன்னா காட்டன், போன், பிளட் இது மூணுமே வந்து ஸ்பெஷலைட்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு கனெக்டிவ் டிஷ்யூவில் வந்துட்டு 2 இருக்குது. அது என்ன பார்த்தோம் நீங்களே தெரியும், டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, ஸ்பெஷலைட் டிஷ்யூ. இது தேர்ட் டைப்பு. ஸோ இந்த கொலாஜன் ஃபைபர்ஸ், வைப்ரோபிளாஸ்ட் இது மாதிரிலாம் பார்த்தோம்ல. ஸோ அதில் இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளுடைய போன்ஸில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். And then next one பாருங்க, it is found in the walls of the large arteries, ligaments associated with the vertebral column and within the walls of the bronchial tubes. இந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் எங்கெங்கெல்லாம் ஃபவுண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா, லார்ஜ் ஆர்டரிஸ், நம்மளுடைய ஹார்ட் பீட்டில் கூட ஆர்டரிஸ் இந்த மாதிரி இடத்துலையும் ஃபவுண்ட் ஆகிருக்கும். அந்த வால்வில் வந்துட்டு இந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் லிகமெண்ட்ஸ் அதுலேயும் கூட இந்த வெர்டிபிரல் காலம், நம்ம முதுகெலும்பு தொடர் அந்த ஒரு இடத்துல வித் இந்த வால்ஸ் ஆஃப் த ப்ராஞ்சியல் டியூபஸ், நம்மளுடைய லங்ஸ், இந்த ப்ராஞ்சியல்ஸ் நம்ம இது பண்ணி ஃபுட் பைப்பில் அந்த ப்ராப்ளம் இதில் வந்துட்டையும் இந்த ப்ராஞ்சியல் டியூபஸ் இந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு இந்த 3 டாபிக் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தல டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூனா ரெகுலர், இர்ரெகுலர் அண்ட் தென் எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ. இது 3 தான் டென்ஸ் இன் கனெக்டிவ் டிஷ்யூ. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைட் கனெக்டிவ் டிஷ்யூ தான் வந்துட்டு கார்டிலேஜ், போன் அண்ட் பிளட்டு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெஷலைட் கனெக்டிவ் டிஷ்யூனாவே கார்டிலேஜ், போன், பிளட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இந்த 3 டைப்லேயும் வந்துட்டு இந்த ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. In the specialized connective tissue are classified as cartilage and bone and blood. The intracellular material of the cartilage is solid and flexible and resistance comparison. அதாவது இந்த கார்டிலேஜின் குருத்தெலும்பானது வந்துட்டு எப்படி வந்து ரொம்ப ஹார்டாக வந்து வளையும் தன்மை கூடியவும் இருக்கும், வளையும் தன்மை அற்றதாகவும் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஸ் ஆஃப் டிஷ்யூ கான்ட்ரோசைட்ஸ், அந்த செல்ஸ் டிஷ்யூ தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா கான்ட்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. பாருங்கள், in a small cavity within the material secreted by them, most of the cartilaginous vertebrate embryos are replaced by bone in adult. ஸோ இந்த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் வந்துட்டு எப்போ இந்த கான்ட்ரோசைட் செல்ஸுக்கெலாம் டெவலப் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த நல்ல வயதானவங்க தோற்றம் போன்ஸில் வயதான பிறகு அவங்களோட போனில் வந்து ரீப்ளேஸ்டு ஆகிருக்கும் இந்த கார்டிலேஜன்ஸ் குருத்தெலும்பானது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெந்த பார்ட்டில் அவங்களுக்கு நமக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, கார்டிலேஜன்ஸ் ப்ரெசன்ட் இந்த டிப் ஆஃப் நோஸ், அவங்களோட மூக்கு பகுதி, அவுட்டர் இயர் ஜாயின் காது மடல், இயர் பின்னா செவி மடல், பிட்வீன் அட்ஜன்ஸ் ஆஃப் போனு, அந்த போன் இடையில் இருக்கிறது அந்த போன்ஸு ஆஃப் த வெர்டிபிரல் காலம், அந்த லிம்ஸு, ஹேண்டு, அவங்க வெர்டிபிரல் காலம் முதுகெலும்பலோட கரு நிலையில் இருக்கிற அந்த இடத்துல வந்து அந்த கார்டிலேஜன்ஸ் வந்து இருக்கும். ஸோ லிம்ஃப் அண்ட் ஹேண்டு, அவங்களுடைய ஹேண்டில் அந்த லிம்ஃப்லலாம் வந்துட்டு அந்த கார்டிலேஜன்ஸ் வந்துட்டு அடல்ட் ஸ்டேஜில் வரவங்களுக்கு, வரவங்களுக்கு அந்த இது வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று போன். போன் ஹேவ் ஏ ஹார்ட் அண்ட் நான் ஃபிலவர் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் ரிச் இன் கால்சியம். போனை எதனால் உருவாக்கப்பட்டது? ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது போனை வளைக்க முடியாது. ஸோ நான் ஃபிலவர் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் ரிச் இன் கால்சியம் சால்ட்டு. போன் வந்துட்டு கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, போனுக்கு கால்சியம் சால்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் பாருங்கள், கார்டிலேஜன்ஸ் இதான் குருத்தெலும்பு. ஸோ அந்த கார்டிலேஜ் செல்லில் கான்ட்ரோசைட்ஸ் இருக்குது. இது சுற்றியும் கொலாஜன் ஃபைபர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த நெக்ஸ்ட் ஒன் போனு, கம்பேக்ட் போன் டிஷ்யூ. நிறைய கம்பேக்ட் போன் டிஷ்யூ வந்து கம்பேக்ட் பண்ணி இருக்குமா நிறையப்பா பார்த்திங்க, இங்கெல்லாம் முடிச்சு அல்லது இதில் ஜாயிண்ட் இந்த இடத்துலலாம் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ போன் ஆஸ்டியோசைட்ஸ், போன் செல்ஸு இது சென்டரில் இருக்கிறது. இது வந்து ஆஸ்டியோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு
பிளட்டில் பார்த்துட்டிங்கன்னா டபிள்யூபிசி, ஆர்பிசி, பிளேட்லெட் இது எல்லாமே இது வந்துட்டு ஸ்பெஷலைட் செல்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆர்கன்ஸ் உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா மாலிகுலர் லெவல்னா சில ஆட்டம்ஸ்லாம் சேர்ந்தால் தான் வந்துட்டு ஃப்ரம் த மாலிகுல் கம்பைன் மாலிகுல்ஸ், அதுதான் வந்துட்டு ஆட்டம்ஸ், ஒன் ஆர் மோர் ஆட்டம்ஸ் கம்பைன் டு த ஃப்ரம் த மாலிகுல்ஸ். அடுத்து செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா செல்லுலார் லெவல். ஃபஸ்ட்டு ஒரு லெவல்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனாக எப்படி இருக்கும் அப்படின்னு தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். செகண்ட் ஒன் செல்லுலார் லெவல். ஸோ இது வந்துட்டு ஆர்கனல்ஸ், நிறைய ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது மேடப் ஆஃப் த ஸ்மூத் மசில் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. செல்ஸ் ஆர் மேடப் ஆஃப் மாலிகுல்ஸ். அப்போ நிறைய செல்ஸ்லாம் மேடப் ஆகும்போது மாலிகுல்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறது. அண்ட் தென் டிஷ்யூ லெவல் உங்களுக்கு தெரியும். டிஷ்யூ லெவல் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். இப்போ தான் பார்த்தோம் கண்டாக்டில் தான். சிமிலர் டைப் ஆஃப் செல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மசில் செல்ஸு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ லெவலில் வந்துட்டு நம்ம ஒரு ஹியூமன் பாடியில் ஸ்மூத் மசில் செல்ஸை டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு இப்போ நிறைய டிஷ்யூ பார்த்தோமா, கனெக்டிவ்லேயே டென்ஸு, ஸ்பெஷலைட் கனெக்டிவ் டிஷ்யூ பார்த்தோம், எபித்தியல் டிஷ்யூ, மசில் டிஷ்யூ, நர்வ்ஸ் டிஷ்யூனா நர்வ்ஸில் சம்மந்தமாக இருக்கிற இடத்துலலாம் நர்வ் டிஷ்யூஸ் இருக்கும். மசில்ஸ் நம்மளுடைய ஸ்கின் பகுதி, எபித்தியல் செல்ஸ்லாம் செல்ஸ் ஆர்கன்ஸில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு தான் டிஷ்யூ லெவல். தென் ஆர்கன் லெவல், ஆர்கன்ஸை மேக்கப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூ. ஆர்கன்லேயும் ஒவ்வொரு ஆர்கன்லேயும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோமா எலாஸ்டிக் வைபர்ஸ் போன நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம். கிட்னி பார்த்தோம். கிட்னியில் வந்துட்டு இந்த எலாஸ்டிக் வைபர்ஸ் டிஷ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் யூரினரி ட்ராக்ட், ஹார்ட்லேருந்து ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ இப்போ தான் இருக்கும். அது பிளட் வெசல்ஸ்னால் ஸ்பெஷலைட் செல்ஸ். பிளட்டில் வந்து ஆர்பிசி, டபிள்யூசி, பிளேட்லெட்னு சொன்னோம்ல அதுதான். ஸோ ஹார்ட்டில் வந்து ஸ்மூத் மசில்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது நாலுமே நீங்கள் மெமரி பண்ணிக்கோ. அலிமெண்ட்ரி கேனல், கிட்னி, யூரினேட் பிளாடர், ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு ஆர்கன் லெவலு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்கன் சிஸ்டம் கன்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் தட் ஒர்க் டுகெதர் க்ளோஸ்லி. ஸோ ஒவ்வொரு சிஸ்டமும் டிஃப்ரெண்ட்டான ஹியூமன் சிஸ்டம்ஸ் இருக்குது. சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா ஹார்ட் பீட்டு, இதே ரத்த சுற்றி எப்படி இருக்கிறதுன்னு படிக்கிறது. ஸ்கெலிட்டஸ் சிஸ்டம்ஸ்னால் ஃபுல்லாக போன்ஸ் தான். டைஜஸ்டிவ் சிஸ்டம் உங்களுக்கே தெரியும். மவுத் டு ஆனஸ் தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். நர்வ் சிஸ்டம்ங்கிறது நர்வ்ஸ் சம்மந்தமாக ஃபுல்லாக நம்மளோட பிரெயின்லேருந்து வரைக்கும் இருக்கிற எல்லா நர்வ்ஸ் வந்துட்டு பற்றி படிக்கிறதா நர்வ் சிஸ்டம். அண்ட் தென் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா லங்ஸ். ஸோ நோஸ் டு லங்ஸ் இந்த ப்ராப்பர் பார்க்குறது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஆர்கனைஸ் லெவல், த ஹியூமன் ஆர்கன்ஸ் இஸ் மேடப் ஆஃப் அ மெனி ஆர்கன் சிஸ்டம். ஸோ அப்போது மாலிகுலிருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆர்கன் லெவல்லேருந்து ஸோ ஆல் ஆர்கன்ஸ் மேடப் ஆஃப் த ஒரு ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. நெக்ஸ்ட் ஒன் டாபிக், இது கண்டினியூஸ் போனோட கண்டினியூஸ்டாக தான். அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு போன் பார்த்தோம்ல, அந்த போன் எப்படி இல்லை எதனோட கால்சியம் ரிச்சாக இருக்கும். அண்ட் தென் அது வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும். போன் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம போன் சொன்னோம். அண்ட் கொலாஜன் வைப்பஸ் விச் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போன். ஸோ இந்த கொலாஜன் வைப்பஸும் இது வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். த மெயின் டிஷ்யூ அண்ட் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் டு த பாடி. போன் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ட் சாஃப்ட் டிஷ்யூ அண்ட் ஆர்கன்ஸ். அன்லைன் பண்ணிக்கோங்க. போன் சப்போர்ட் பண்ணதை ப்ரொடெக்ட் ஆஃப் சாஃப்டர் டிஷ்யூ அண்ட் ஆர்கன்ஸு. சரிங்களா? த போன் செல்ஸ் ஆஸ்டியோசைட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த ஸ்பேஸ் கால்டு லேக்குனா. அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. லேக்குனா. ஸோ ஒரு 1 மார்க்குடா. அண்ட் தென் வந்துட்டு போன் செல்ஸ் வந்து ஆஸ்டியோசைட்ஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா இந்த லேக்னாவில் வந்து ரொம்ப ப்ரெசென்ட் ஆயிருக்கு. லிம்ஃபோன் சச்சஸ் லாங் போன் ஆஃப் த லெக் செவர் வெயிட் பிரேயிங் ஃபங்க்ஷன். They also interact with the skeletal muscles attached to them to bring about movement. Skeletal muscle தெரியும், மூவ்மெண்ட் தான் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். நம்ம மூவ் பண்ணுறதுக்கு skeletal muscle வந்து அட்டாச் ஆகிருக்கு. The bone marrow is some bone the site of the production of the blood cells. சில some bone marrows வந்துட்டு என்னென்னா site of the production of blood cellஸில் வந்துட்டு இது போன் மேரோ வந்துட்டு இது some bone marrows வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு. பிளட் நெக்ஸ்ட் ஒன் டாப்பிக்கு பிளட் ஃப்ளூயிட் இஸ் கனெக்டிவ் டிஷ்யூ கண்டெயின் பிளாஸ்மா, ரெட் பிளஸ், ஆர்பிசி, டபிள்யூபிசி, ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் தென் பிளேட்லெட்ஸ். இட் இஸ் ஃபங்க்ஷன் இஸ் த டிரான்ஸ்போர்ட் மீடியம் ஃபார் த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். அதாவது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்துலேருந்து இந்த பிளட் வந்து ஃபார் என்ன யூசஸ்க்குன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபார் மீடியம் ஆஃப் த பிளட்டு. ஸோ அந்த டிஷ்யூவில் இருக்கிறது அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸாக ஸ்பெஷலைட் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்கிறாங்க.
கேரிங் நியூட்ரிஷன் எதெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டு கேரிங் நியூட்ரிஷன் வேஸ்ட் ரெஸ்பிரேட்டரி கேசஸ் அண்ட் த்ரூ அவுட் த பாடி. ஸோ நம்ம பாடியிலேருந்து ரெஸ்பிரேட்டரி கேஸ்லாம் வெளியே போகிறது அது எல்லாமே வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் மூலிமா இந்த ஃபங்க்ஷன் பண்ணுது. யூ வில் லேர்ன் மோர் அபவுட் பிளட் அதாவது 7th சாப்டரில் வந்து நம்ம பிளட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், இம்பார்ட்டன்ட் கனெக்டிவ் டிஷ்யூ. இப்போ நம்ம கனெக்டிவ் டிஷ்யூவில் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ஸ்பெஷலைஸ்டு இதெல்லாம் பார்த்தோமோ. ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன டிஸார்டர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெரிட்டபிள் டைப்ஸ் வந்து எல்ஸ்-டான்லோஸ் சிண்ட்ரோம்ஸ். எல்லர்ஸ்-டான்லோஸ் சிண்ட்ரோம் அப்படின்னா டிஃபெக்ட் இன் த சிந்தசிஸ் ஆஃப் கொலாஜன் இன் த ஜாயிண்ட். கொலாஜன் வைபஸ் அந்த நாரிழைகள் இணைப்பு நாரிகளை வந்துட்டு எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கலாம் அந்த இடத்துல வந்துட்டு இந்த சிண்ட்ரோம் அந்த வலி உண்டாக்கக்கூடிய பெயின் வரும். அண்ட் தென் ஹார்ட் வால்வ்ஸ் சொல்லுவாங்களே ஹார்ட் அட்டாக்ல வால்வு அடைப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மீனிங். ஸோ அந்த ஹார்ட் வால்வு, ஆர்கன் வால்வ்ஸு ஏதாவது ஒரு சம் ஆர்கனில் வந்துட்டு வால்வில் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிறது. அப்புறம் ஆர்டரி வால்வ்ஸு தமனிகள், தந்துதிகள், ரத்ததிகள் இதெல்லாம் படிச்சிருக்கல சிரைகள். இந்த மாதிரி சிரைகள் தந்துதிகள் இந்த படிச்சிருப்போம் இல்லாமல் அந்த இதில் வந்து தமனிகள் அந்த மாதிரி வால்வ்ஸ்லாம் வந்துட்டு இந்த எல்லஸ்-டான்லஸ் சிண்ட்ரோம்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டிக்லர் சிண்ட்ரோம்னா அஃபெக்ட் கொலாஜன் அண்ட் ரிசல்ட் இன் ஃபேஷியல் அப்நார்மலிட்டிஸ். முகத்தசைகளில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறது இந்த ஸ்டிக்லர் சிண்ட்ரோம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம முகத்து சுருக்கம் சம்திங் இந்த ஃபேஸ்லாம் ஒருத்தருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த கொலாஜன் வைபஸ்லாம் வந்துட்டு ப்ராப்ளம் இருந்தால் அந்த ரிசல்ட் வந்து ஸ்டிக்லர் சிண்ட்ரோம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரஃபடோமையோஸ்கார்மா அப்படின்னா என்னென்னா லைஃப் த்ரெட்டிங் த சாஃப்ட் டியூமர் ஆஃப் ஹெட்டு, நெக்கு, யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்பவுமே டேஞ்சரான ஒரு டிஸார்டர்ஸ். பார்த்திங்கன்னா எங்கெங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டு, நெக்கு, யூரினல் ஜெனிட்டல் ட்ராக்ட். சரிங்களா? ஸோ இந்த 3 பார்ட்ஸ்லேயும் வந்துட்டு அந்த டிஷ்யூவில் வந்துட்டு ரஃபடோசார்கோமா மயோசார்கோமாங்கிறத டிஸார்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன்று ஆட்டோ இம்யூனோ கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்னா ருமாட்டட் ஆர்த்தடிஸ். இது வந்து ஆட்டோ இம்யூனிட்டி கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்னா ஸோ போனில் ருமாட்டட் ஆர்த்தடிஸ் த இம்யூனோ செல்ஸ் அட்டாக் த இன்ஃப்ளேம் த மெம்பர்ஸ் அரௌண்ட் த ஜாயின்ட்ஸ். இட் கேன் ஆல்சோ அஃபெக்ட் த ஹார்ட், லங் அண்ட் ஐஸ். அதாவது எங்கெல்லாம் அந்த ருமாட்டிக் ஆர்த்தடிஸ் அந்த மூட்டு வலி ஏற்படுற அந்த செல்ஸ் அட்டாக் ஆகுதோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு இந்த ஜாயிண்ட்டில் வலி ஏற்படக்கூடும். ஸோ அந்த பாதிப்புனால ஹார்ட்டு, லங்கு அண்ட் தென் ஐஸில் அது வந்து பாதிப்படையும். அதுக்கப்புறம் ஜீரோன்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்றதுனா ப்ரொக்ரெசிவ் இன்அபிலிட்டி டு செக்ரிட் சலைவா அண்ட் டியர்ஸ். இந்த உமிழ்நீர் சுரப்பி, கண்ணீர் சுரப்பிகளில் அந்த இதில் வந்துட்டு ரொம்ப குறையக்கூடும். அப்படி படிப்படியாக இன்அபிலிட்டி குறைஞ்சிரும். ஸோ அதுதான் வந்துட்டு சிரோஜியன்ஸ் சிண்ட்ரோம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று டூ யூ நோவில் பாருங்கள். பயோப்சி இஸ்னா நமக்கு தெரியும். பயோப்சின்னு வந்து இது தெரியும். எக்ஸாமினேஷன் ஆஃப் டிஷ்யூ ஆர் லிக்விட் ரிமூவ் ஃப்ரம் த லிவிங் ஆஃப் த பாடி டிஸ்கவர் த ப்ரிசன்ஸ் காஸ் ஆர் எக்ஸ்டென்ட் ஆஃப் த டிசீஸு. சரிங்களா? ஸோ இந்த உயிர் டிஷ்யூ அந்த எக்ஸாமினேஷன் லிக்விட்லேருந்து நம்ம அந்த பாடியிலேருந்து எடுத்து நம்ம டிஸ்கவர் பண்ணுறது தான். சரிங்களா? காசஸ் ஆர் எக்ஸ்டென்ட் ஆஃப் அ டிசீஸ். இதை வந்து மூலயமா நம்ம வந்துட்டு இந்த என்ன டிஷ்யூவில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆட்டோப்சி இஸ் எ போஸ்ட் மாடர்ன் டிசிஷன் ஆஃப் த டெட் பாடி. ஸோ இது வந்து பயோப்சினா லைவிங் பாடி. சரிங்களா? ஆட்டோப்சினா என்னென்னு ஞாபகம் வச்சுங்க. இது வந்து லைவில் இருக்கும் மாதிரி எடுக்கிற பயோப்சி. ஆட்டோப்சினா போஸ்ட்மார்டம் அதுக்கு ஆஃப்டர் போஸ்ட்மார்டம் டிஸ்கஷனில் டெட் பாடியில் இருந்துட்டு எடுக்கிறது. ஸோ எக்ஸாமின் டிஸ்கவர் த காஸ்ட் டெத் ஆஃப் த எக்ஸ்டென்ட் ஆஃப் த டிஷ்யூ. அந்த டிஷ்யூ லெவலில் பயோப்சி லிவிங்கில் எப்படி இருக்கும், அதாவது போஸ்ட்மார்டம் டெட் பாடியில் எப்படி இருக்குன்னு தான். த ஃபீல்ட் ஆஃப் த ஃபாரின் சயின்ஸ் எஃபெக்டிவ்லி யூஸ் த ஹிஸ்டாலஜிக்கல் டெக்னிக் ஃபார் ட்ரேஸ் அவுட் கிரைம்ஸ். இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த டிஷ்யூ லெவலில் வச்சு இதை நம்ம யூஸ் பண்ணுறாங்க. பயோப்சி, ஆட்டோப்சியும் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஐடென்டிஃபை பண்ணுறது. நெக்ஸ்ட் டாபிக் மசில்ஸ் டிஷ்யூ. மசில்ஸ் டிஷ்யூனா இச் மசில்ஸ் மேடப் ஆஃப் மெனி லாங் சிலிண்ட்ரிக்கல் வைபர்ஸ் அன்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ மசில்ஸ் டிஷ்யூ வந்துட்டு எப்படி மேடப் ஆஃப் ஆகிருக்குன்னா சிலிண்ட்ரிக்கல் வைபர்ஸ் அரேஞ்ச்டு இன் பேரல் அரேஸ். பேரல் அரேஞ்ச் ஆகிருக்கும். தீஸ் வைபர்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் நியூமரஸ் ஃபைன் ஃபைபர்ஸ் கால்டு மயோ ஃபைபர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபைபர்ஸ் அண்ட் மயோ ஃபைபர்ஸ் தான் வந்துட்டு நியூமரஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2 ஃபைபர்ஸ் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், the parallels of these fibers are composite numer fine fibers called myofibers. இந்த numer fine fibers தான் அந்த myofibers அப்படின்னு சொல்கிறாங்க. மசில்ஸ் ஃபைபர்ஸ் கண்ட்ராக்ட் ஷார்டன்
இன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலேஷன் தென் ரிலாக்ஸேஷன். அதாவது நமக்கு தெரியும் சுருங்கும் போது ஷார்ட்டனாகவும் ரிலாக்ஸில் லென்த்தாகவும் இருக்கும். ஸோ இதுதான் அந்த வந்துட்டு மசில்ஸோடது. சுருங்கும் தசை விரியும் தசைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதுதான். அண்ட் ரிட்டன் இன் த அன்கான்ட்ராக்டட் ஸ்டேட் இன் த கோஆர்டினேட் ஃபேஷன் ஜெனரல் மசில்ஸ் ப்ளே அண்ட் ஆக்டிவ் ரோல் இன் ஆல் த மூவ்மெண்ட் ஆஃப் த பாடி. நம்ம பாடி மூவ்மெண்ட் ஒவ்வொரு டைம்லையும் வந்து வைபர்ஸ், அந்த மயோ வைபர்ஸோட கனெக்டிவ் மூலிமா தான் நம்ம மசில்ஸ் வந்துட்டு இயங்கிட்டு இருக்குது. ஸோ அது வந்து மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ சுருங்கும் தசை ரிலாக்ஸேஷனில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்மளோட தசைகளை வந்துட்டு ரிலாக்ஸேஷனில் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மசில்ஸ்லாம் ரொம்ப வந்துட்டு டைட்லியாக ஷார்ட்டனில் வந்துட்டு இருக்கும். சரிங்களா, அதுதான் வந்துட்டு மசில்ஸோட வேலை. ஸோ மசில்ஸ் ஆர் ஆஃப் 3 types: skeletal ஸ்மூத் அண்டு கார்டியாக். ரொம்ப இம்பார்ட்டன்ட். skeletal மசில்ஸ், ஸ்மூத் மசில்ஸ், கார்டியாக் மசில்ஸ். இந்த skeletal மசில்ஸ் எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா க்ளோஸ்லி அட்டாச் த skeletal bone. ஸோ எங்கே இந்த skeletal மசில்ஸ் அதிகமாக இருக்குன்னா skeletal bone. இன் எ டைபிக்கல் மசில்ஸ் சச் எஸ் த பைசெப்ஸ் அண்ட் தென் ஸ்ட்ரெயிட் ஸ்டிப்டு skeletal மசில்ஸ் ஃபைபர்ஸ் ஆர் பண்டில் டுகெதர் இந்த பேரல் ஃபேஷன். இது அன்லைன் பண்ணிக்கோங்க. எங்கெங்கே இருக்குன்னா பைசெப்ஸும் அண்டு ஸ்டிப்டு நம்மளோட இதில் ஜாயிண்ட் ஆகிருக்கு, நம்மளோட தோல். சரிங்களா, தோள்பட்டில் அந்த இடத்துலலாம் வந்துட்டு இந்த skeletal மசில் ரொம்பவுமே இது. அதனால தான் மூவ்மெண்ட் மசில்ஸ் ஸ்கெலிட்டல்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ as sheath of the touch connective tissue includes several bundles of muscle fibers you will learn. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்துட்டு 9th சாப்டரில் வந்துட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு skeletal மசில் முடிச்சு அடுத்தது வந்து ஸ்மூத் மசில்ஸ். இதை பற்றி ஒரு யூனிட்டே இருக்குமா. நெக்ஸ்ட் ஸ்மூத் மசில்ஸ் ஃபைபர்ஸ் டேப்பர் டு த போத் என் ஃபியூசிஃபார்ம் அண்ட் டு நாட் ஷோ த ஸ்ட்ரைட்டேஷனாக இருக்கும். Sorry, a cell junction hold them together and they are bundled together in a connective tissue sheath. The walls of internal organs such as the blood vessels, stomach, intestine. In the small cells எங்கெல்லாம் present இருக்குன்னா blood vessels, stomach, intestine. 3 contain this type of muscles present ஆயிருக்கு. ஸ்மூத் மசில்ஸை இன்வாலண்டரி மசில்ஸ் அன்லைன் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் மசில்ஸுங்கிறது இன்வாலண்டரி. வாலண்டரினா இதே வருது. ஸ்மூத்னா இன்வாலண்டரியாக இருக்குது. தர் ஃபங்க்ஷன் cannot be directly controlled. Unlike smooth muscles, skeletal muscles cannot be controlled by thinking. ஓகே, ஸோ இது இம்பார்ட்டண்ட். இன்வாலண்டரி மசில்ஸ் அன்வாலண்டரி மசில்ஸில் ஃபார் எக்ஸாம் கேட்டாங்கன்னா ஸ்மூத் மசில்ஸ்ன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு கார்டியாக் மசில் டிஷ்யூ. இஸ் கான்ட்ராக்டில் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஒன்லி இன் த ஹார்ட். இந்த கார்டியாக் மசில்ஸ் டிஷ்யூ எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா கார்ட்டில் தான். ஜெல் சங்ஸ் ஃபியூஸ் த பிளாஸ்மா மெம்பரேன் கார்டியாக் மசில் செல்ஸ் மேக் தெம் ஸ்டிக் டுகெதர். கம்யூனிகேஷன் ஆஃப் ஜங்ஷன் இன்ட்ரா கால்குலேட்டட் டிஸ்க் சம் ஃபியூஷன் பாயிண்ட் அலோw the cells to the contact as unit. When one cell receive a single to contact, the neighbors are so stimulated to contract. ஸோ இந்த கார்டியாக் மசில்ஸ் தெரியும் ஹார்ட் ப்ரெசென்ட்டில் இருக்குது இந்த இஷ்யூவில். ஸோ இது வந்துட்டு கம்யூனிகேஷன் ஜங்ஸ் இன்ட்ராஃபியூஷன் மூலயமா பாயிண்ட் அவுட்டில் வந்துட்டு நம்ம சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன்று பால்மரிசஸ் மசில்ஸ் அப்படின்னா திஸ் லாங் நேரோ மசில்ஸ் ரன்ஸ் ஃப்ரம் த எல்போ ஆஃப் த wrist and the important and hanging and clumping in the primates is missing in the 11% of the humans of today. லிசன் மேம், இந்த மசில்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ப்ரைமேட்ஸ்னு உங்களுக்கு தெரியும் குரங்கினங்களில். ஸோ இந்த மசில்ஸ் வந்துட்டு எல்போ அண்ட் ஃப்ரிஸ்ட் அப்படின்றது என்னென்னா நம்மளோட முழங்கையிலேருந்து மணிக்கட்டை. எல்போ முழங்கை, ஃப்ரிஸ்ட்டுங்கிறது மணிக்கட்டு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த தசைகள் நீளும் வரைக்கும் வந்து அந்த பால்மரிஸ் தசைகள் வந்துட்டு யூஸ் ஆகுதான். ஸோ எதுக்காக ப்ரைமேட்ஸை சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா குரங்கினங்களை என்ன பண்ணும் ஹேங்கிங் அண்ட் கிளம்பிங், அதாவது இங்கேருந்து ஒரு பக்கம் இருந்து தொங்குறதோ இல்லை மேலே ஏறுறதுக்கோ அந்த இடத்துல அந்த யூஸ் பண்ணும். ஸோ ஆனால் இதில் வந்துட்டு ஹியூமன் பீங்ஸில் பார்த்திங்கன்னா தென்படலை உட்பட எவ்வளோ இருக்குன்னா பார்த்தா இன்றைய மனிதர்கள் நம்ம 11% தான் வந்துட்டு ஹியூமனோட மென்ஸ் டுடேயில் வந்து இன்றைய மனிதர்கள் வந்து 11% பேரில் தான் தசைகள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ப்ரைமேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த மிஸ்ஸிங் 11% ஆஃப் ஹியூமனில் தான் வந்துட்டு இந்த தசைகள் பல்மாரிஸ் மசில்ஸ் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று டிசீஸ் ஆஃப் நர்வ் சிஸ்டம் தெரியும் உங்களுக்கு. பர்கின்சன்ஸ் டிசீஸ் அதாவது அப்படின்னு என்னென்னா நம்மளுடைய பாடியோட இது டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ் நர்வ் சிஸ்டம் தட் அஃபெக்ட் மூவ்மெண்ட் ஆஃப்டர் இன்க்ளூடிங் டெரிமஸ். அதாவது நம்ம உடல் இயங்கும் போது பாதிக்கிற நரம்பு மண்டல குறைபாடு தான் நம்ம வந்து பர்கின்சன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நம்ம உடல் இயக்கத்தினோட நம்ம மூமெண்ட்டில் இருக்கும்போது நரம்பு மண்டல குறைபாடுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஃபிக்ஸ் இந்த மாதிரிலாம் நரம்பு இழுத்துருக்கு நர்வ் சிஸ்டனால் பாதிக்கப்படுறவங்க தான் பர்கின்சன்ஸ் டிசீஸு. அண்ட் தென் வந்துட்டு அல்சிமேர் டிசீஸ் அப்படின்னா
chronic neurodegenerative disease which include the symptoms of the difficulty in remembering recent events, problems with language disorientation and mood swing. அதாவது என்னென்னா ஒரு நரம்பு செல் சிதைவு நோய் அப்படின்றது என்னென்னா நினைவு இல்லாமல் இருக்கிறவங்க, அப்புறம் அவங்க பேசும்போது அவங்க மொழியில் வந்துட்டு குறைபாடு இருக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருப்போம், நம்ம கவனிச்சிட்ருப்போம், நம்மளோட மனநிலை வந்துட்டு வேறு பக்கம் எங்கேயாவது ஊசலாடிட்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் அதனுடைய சிம்டம்ஸ் தான் இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக வந்துட்டு பார்க்க போகிறது நியூரல் டிசீஸு. நர்வ் டிசீஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் த கிரேட்டஸ்ட் கண்ட்ரோல் ஓவர் த பாடிஸ் ரெஸ்பான்சிபிள் டு சேஞ்சிங் கண்டிஷன். நியூரான் த யூனிட் ஆஃப் நியூரல் சிஸ்டம். The excitable cells, the neuroglia cells, which consist the rest of the neural system, product the support the neuron. Neuroglia make up more one of the volume of neural tissue in our body. Okay, ma'am, listen to me. நேவ் திசஸை நரம்பிலைகள் மூலயமா வந்துட்டு சூழ்நிலைக்கேற்ப நம்மளை உடம்புல அனைத்து விதமான சம்மந்தமான நரம்பு திசுவினால் வந்துட்டு பாதிக்கப்படுறது தான் வந்துட்டு இந்த நியூரான் சொல்லுவாங்க. நியூரான் உங்களுக்கே தெரியும், அதாவது நரம்பு மண்டலத்தின் அழகு. ஸோ நர்வ் சிஸ்டத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்னே நியூரான், சரிங்களா? நர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாவே நம்ம நியூரான் தான் வந்துட்டு ஞாபகத்துக்கு வரணும், சரிங்களா? இந்த நரம்பு செல்கள் வந்துட்டு என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு செல்லும் வந்துட்டு வீழ்ச்சி அடையும். அப்போ வந்துட்டு அதனுடைய இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த கிளாஸில் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி எடுத்த டாப்பிக்கில் அந்த செல்ஸ் வந்துட்டு நியூரான் ஒவ்வொரு கனெக்டிவ் டிஷ்யூ செல்ஸில் வந்துட்டு நம்மளோட பாடியில் வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். நியூராஜிலியா மூலயமா அந்த செல்ஸில் மூலயமா பிரெயினுக்கு வந்துட்டு கனெக்ஷன் மூலயமா இப்போ பாருங்கள், ஆக்ஷான், செல் பாடி, நியூக்ளியஸ் அண்ட் தென் டென்ட்ரைஸ் பாருங்கள், கண்டாக்ட் பை த அதர் நியூரான்ஸ், அப்படியே கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப இன் அவர் பாடி ஃபார் in our body. When a neuron is suitable, the stimulated the electrical disturbance generated with them swiftly travel along the plasma membrane arrival to the disturbance at the neuron ending or output zone triggers events that may cause stimulation or inhibition adjacent neuron and their cells அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டென்டைன்ஸ் இந்த செல் பாடி இதெல்லாம் பாருங்கள் பிக்சர். நியூரோஜிலியா சப்போர்ட்டிங் செல். நியூரோஜிலியாங்கிறது வந்துட்டு என்ன செல்ஸ்னால் சப்போர்ட்டிங் செல்ஸ். 1 மார்க்கில் கேட்கலாம். சப்போர்ட்டிங் செல்ஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள்னா நியூரோஜிலியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நியூரான்ஸை பற்றி ஸ்கெலிட்டல்ஸ் மசில்ஸு அண்ட் தென் ஸோ இதெல்லாம் பற்றி ஒவ்வொரு யூனிட்டாகவே நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வருது. சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ நியூரா சிஸ்டத்தை பார்த்திங்கன்னா கிளியரன்ஸாக அந்த சாப்டர் 10ல் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இது வந்து பேசிக்காக இன்ட்ரோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேடா, தேங்க்யூ ஸோ மச்.